இந்த வீடியோ நோ ரெக்கமெண்டேஷன் வி ஆர் ஃபாலோ ஆல் செபி ரூல்ஸ். திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஒன்றும் இல்லை பிரதர், நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே கிளம்புறேன், அதனால் சீக்கிரமாக நான் பேசிட்டு போகிறேன், ஓகேவா? இன்றைக்கி குளோபல் நியூஸ்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லை மீன்ஸ் அந்தளவுக்கு பெரிய நியூஸ் எதுவும் இல்லை. அடுத்தபடியாக கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா ப்ளஸில் தான் ஆரம்பிச்சிருக்கு நீங்கள், ஓகேவா? பெரிய ப்ளஸ்ன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா நார்மலாக வந்து வெறும் 30 பாயிண்டில் ஒரு மேட்டரே கிடையாது மார்க்கெட்டுக்கு, ஓகேவா? வெறும் 30 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருக்கான். எஃப்ஐ வாங்கிட்டு இருக்கான், டிஐ விற்றுட்ருக்கான். நேற்று வந்து எஃப்ஐ வந்து ஸ்டாக் இண்டெக்ஸில் வாங்கியிருக்கான், ஆனால் ஸ்டாக் ஆப்ஷனில் நிறைய செல் பண்ணியிருக்கான். டிஐயுமே அப்படி தான். டிஐ வந்து நேற்று வந்து ஸ்டாக்கு ஆப்ஷனில் பை பண்ணியிருக்கான், ஸ்டாக் இண்டெக்ஸில் செல் பண்ணியிருக்கான். ஆக மொத்தம் 2 பேரும் செல்லில் தான் ரெடியாக இருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரியே ஆயில் பிளானட் இந்தியாவில் வந்து அடுத்து ஆயில் பிளானட் போடுறாங்க. ஆயில் பிளானட்னா என்ன ப்ரோ அப்படின்னா 10 பில்லியனுக்கு இந்தியா ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அதனால் பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கு, ஓகே, எலான் ஸ்கை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேல் என்னோடய டெக்ஸ்லா கம்பெனியில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கேன், சரிங்களா? இந்த அடுத்த 5 இயர்ஸ் நான் டெக்ஸ்லா கம்பெனியில் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் யூஎஸ்ஏ அரசியல்லாம் பார்த்துக்கிறாருல, சேம் இப்போ அதையும் பார்த்துட்டு இதுவும் நான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்க. அடுத்தபடியாக கீ லெவல், ஓகேங்களா? அடுத்தபடியாக கீ லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 24,650 24,800 தான் இன்றைக்கி சுற்ற போகிறான், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து சப்போர்ட் பிரதர் அப்படின்னா சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா 24,400 24,550 தான். மேக்ஸிமம் சப்போர்ட்டே அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு கீழே சான்சஸ் ரொம்ப கம்மி தான். சரி, ஓகே. ரெசிஸ்டன்ட் ப்ரோ அப்படின்னா யோசிக்கும், நான் 25,000 இன்றைக்கி ரீச் பண்ணாலே பெரிய விஷயம், ஓகேங்களா? அதுதான் ரெசிஸ்டன்ட். அடுத்தபடியாக இன்றைக்கி என்னோட அனலிஸ்ட் படி பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இன்றைக்கி அப்படியே கால் சைடு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே புட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அடுத்தபடியாக சார்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னா சார்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது மார்க்கெட்டு 25,000 வந்து அப்படியே கீழே இறங்கி இன்றைக்கி 24,680 சில்லறையில் இருக்காங்க, சரிங்களா? சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் மேலே மூவ் பண்ணுறான், கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கூட கீழே வரத்துக்கு, ஏன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த சான்ஸு கோல்டு ரேட்லாம் அதிகமாக இருக்குது, மற்ற எல்லாமே மார்க்கெட்டுக்கு எகென்ஸ்டாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் கீழே வந்தாலுமே சப்போஸ் ஒன்ஸ் மேலே போயிட்டு கீழே வரலாம், இல்லை அப்படின்னா எடுத்தோடனே கீழே ஸ்டார்ட் பண்ணி கூட கீழே போகலாம். 24,500 சொன்ன மாதிரி தான், 24,500 24,400 தான் இன்றைக்கி அதிகபட்ச சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரியே இன்றைக்கி மோஸ்ட்லி எந்த இடத்துல மூவ் பண்ணுவான்னா இந்த இடத்துல தான் மூவ் பண்ணுவான். இந்த 24,800 to 24,600 தான் இன்றைக்கி சுற்றிட்டு இருக்க போகிறான், சரிங்களா? மோஸ்ட்லி அதாக தான் நடக்கும். ஓகே. அடுத்தபடியாக உங்கள் இதுதாங்க. நான் அனலைஸ் சொன்னாலுமே நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க, சரிங்களா? ஈஸியாக பண்ணலாம். இன்றைக்கி என்னால் இன்னும் நிறைய ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணோம், பட் நான் இன்றைக்கி வெளியே கிளம்புறதுனால என்னால் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, சரிங்களா? இந்த வீடியோ நோ ரெக்கமெண்டேஷன், வி ஆர் ஃபாலோ ஆல் செபி ரூல்ஸ், ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி நல்லபடியாக பண்ணுங்கள். நேற்று நல்லபடியாக இருந்துச்சா வீடியோ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. டாட்டா, டேக் கேர். நாளைக்கு வரேன்.